உருகி உருகி காதலிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விவாகரத்து வாங்கிக்கிட்டு போன சீரியல் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜெயஸ்ரீ, ஈஸ்வர். சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன திரையில பயங்கர ஃபேமஸான ஜோடி இவங்க. உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இவங்களோட கல்யாண வாழ்க்கை என்னவோ நல்ல சுமூகமா ஜாலியா தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்க போடக்கூடிய போஸ்ட்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா ஒரு கட்டத்துல ஜெயஸ்ரீ தன்னோட கணவர் ஈஸ்வர் பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்காரு. எப்பவுமே என்ன எங்கேயுமே வந்து மீட் பண்றது கிடையாது, வீட்டுக்கே வர்றது கிடையாது, எப்பவுமே வேற பெண்கள் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டை கிளப்பி விட்டு விவாகரத்து பண்ணிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷ்ணு, ஹரிப்பிரியா. இந்த ஜோடி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஜோடியா இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பா இவங்கள தெரிஞ்சிருக்கும். எதிர்நீச்சல் சீரியல் இருக்குல்ல, அதுல நந்தினி கதாபாத்திரத்துல நடிச்சு சும்மா கலக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ஹரிப்பிரியா. அதே மாதிரி வாணி ராணி சீரியல் ஞாபகம் இருக்குல்ல, அது மூலமா ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த விஷ்ணு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சில வருஷங்கள் என்னவோ ஒன்னாதான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து வாங்கிக்கிட்டு அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திவ்யா மற்றும் அர்ணவ். கண்டிப்பா இந்த ஜோடியை மறந்திருக்கவே மாட்டேங்க. ஏன்னா மிகப்பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே சீரியல் நடிகர்கள் தான். ரெண்டு பேருமே நடிச்சிட்டு இருக்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் சில பிரச்சனைகள் இவங்களோட லைஃப்ல. அந்த பிரச்சனையை மீடியா வரைக்கும் கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆச்சு. சின்ன திரையிலேயே பேசும் பொருளா ரெண்டு பேரும் மாறினாங்க. ஏன்டா இப்படி அடி போடுறதுக்காடா உருகி உருகி லவ் பண்ணி போஸ்ட்லாம் போட்டீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு வர இருந்தாங்க. இப்போ திவ்யாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரச்சிதா, தினேஷ். ரச்சிதாக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த ரச்சிதா. இவங்க சீரியல் நடிகரான தினேஷ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து மிகப்பெரிய அடிலாம் விழுந்துச்சு. அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கையை கண்டுக்காம ரச்சிதா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்டிங்ல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. ரீசெண்டா ஃபயர் படத்துல தலைவி என்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல. சினிமாவுல பட வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அதை நடிக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு உக்கிரமா இறங்கி நடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா எந்த ஒரு சீரியல் நடிகையும் சினிமாக்குள்ள வரும்போது இப்படி ஒரு தடாலடியா வந்ததே கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சம்யுக்தா, விக்னேஷ் காந்த். ஒரே சீரியல்ல இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சாங்க. அப்படி ஜோடியா நடிக்கும் போதே நிஜத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல லவ் எல்லாம் சூப்பரா தான் போயிருக்கு. ரெண்டு பேரும் பயங்கரமா டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே மாசத்துல அந்த கல்யாணமே முடிவுக்கு வந்துடுச்சு. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். நல்லா லவ் பண்ணாங்க. ஒரே மாசத்துல பிரியற அளவுக்கு என்னப்பா சண்டை? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரேஷ்மா. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ரேஷ்மா பசுப்புலேட்டி. இவங்க சீத்தமிழ்ல கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இதன் மூலமா தான் இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா 2016ஆம் ஆண்டு வெளியான வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல காமெடி நடிகரான சூரியோட மனைவியா இவங்க நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. ஞாபகம் இருக்கா? புஷ்பாவோட புருஷன் என்னவோ சூரி தான். ஆனா இந்த புஷ்பாவே இந்த ரேஷ்மா தான். ரேஷ்மாவோட முதல் திருமணம் பெற்றோர்கள் பார்த்து வச்சு அவங்க சம்மதத்தோட நல்ல கிராண்டா பயங்கரமா நடத்தினாங்க. அதுக்கப்புறமா சில வருஷங்கள்லயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து ரேஷ்மா தன்னோட கணவர் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தன்னோட கணவர் கூட அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிருந்தாங்க ரேஷ்மா. அங்க இவங்களோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது திடீர்னு இரண்டாவது கணவரும் எனக்கு செட் ஆக மாட்டாரு அப்படின்னு அங்கேயும் நிறைய பிரச்சனையாகி இரண்டாவதா இவங்களுக்கு விவாகரத்தாச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ருத்திகா. இந்த நடிகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெட்டி ஒலி அப்படின்ற சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமானவங்க தான் இவங்க. திருமுருகன் இயக்கத்துல வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆன நாதஸ்வரம் சீரியல் ஞாபகம் இருக்கா? இதுல ஸ்ருத்திகா மக்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. 2019ஆம் ஆண்டு நாதஸ்வரம் புகழ் நடிகை ஸ்ருத்திகாவுக்கும் சனீஸ் அப்படின்றவருக்கும் வெற்றிகரமா கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா இந்த கல்யாணம் கொஞ்ச காலம் கூட நிலைக்காம கடைசியில விவாகரத்துல தான் போய் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இவங்க சீரியல் நடிகரான ஆரியன் அப்படின்றவரை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரீசெண்டா இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.